ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ஜனவரி 2024 முதல் டிசம்பர் 2024 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. பூரம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சுக்கிரனுடைய ஆதிக்கம் உள்ள நட்சத்திரம். பூரம் 1, 2, 3, 4 பாதங்களும் சிம்ம ராசியில் விழுகின்றன, சிம்ம ராசியில் அமைகின்றன. சிம்ம ராசி சூரிய பகவானுடைய ராசி. இந்த பூர நட்சத்திரம் 11வது நட்சத்திரம், சுக்கிரனுடைய ஆதிக்கம். இந்த 2024 இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். உத்திர நட்சத்திரம் முதல் பாதம் வரைக்கும் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசி. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்போ இந்த 2024 இந்த சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டு கிரகங்களை நம்ம கையில் எடுக்கணும். சனி பகவான், ராகு கேதுக்கள், குரு பகவான். இப்போ சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 7 மூல திரிகோண வீடு, ஆட்சி வீடு. கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா ஓராண்டு காலம் அவர் அங்கே தான் இருக்க போகிறார். அப்போது இந்த சனி பகவான் 7ல் இருக்கிறது, சப்தமஸ்தானத்தில் இருக்கிறது. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு விரோத மனப்பான்மை ஏற்படும். அக்கம் பக்கத்தில் கூட உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களும் மூஞ்சி காட்டுவாங்க, ஒரு மாதிரி உருன்னு இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடம் சனி. 7ல் சனின்னா உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே உங்களுக்கு விரோதமாக மாறுவார்கள். அது மனைவியாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், ஆஃபீஸ் கொலீக்கு யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்மூத் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. டென்ஷன் படுத்திடுவாங்க உங்களை ஏதாவது ஒன்று சொல்லி. இந்த சனி பகவான் இந்த 7ல் இருக்கிறது ஸ்தான பலம் என்று சொன்னாலும் கூட பிரச்சனையை ஏற்படுத்துவார். சூரியனுக்கு சனி ஆகாதுங்க. அங்கேருந்து ராசியை பார்ப்பார். மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் கூட ஏற்படலாம். தேக ஆரோக்கியத்தில் தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனைகள் வரலாம். அதான் 7ஆம் இடத்துல சனி பகவான். அவர் ஒரு வருஷம் அங்கே தான் இருக்க போகிறார். அவர் வக்ரமடைஞ்சு பின்னோக்கி வருவார். ஒரு 119 நாள் வக்ரமடைகிறார். ஜூலை 10லிருந்து அக்டோபர் 5 வரைக்கும். அந்த 119 நாள் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு யோகமான நாட்கள். அப்போது சனி பகவான் வக்ரமடைகிறார் அப்படின்னா முன்வீட்டு பலனை செய்வார்னு அர்த்தம். ஒன்று வக்ரத்தில் இருக்கிறது நெகட்டிவ். இப்போ நேராக இருந்தால் நெகட்டிவாக இருக்கான்னா, வக்ரமாக இருந்தால் அப்போ பாசிட்டிவாக செய்வான்னு அர்த்தம். இப்போ சனி பார்வை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்க போகுது. 9ல் 4ஆம் மாதம் வரைக்கும் அவர் குரு இருக்கார். அதுக்கப்புறம் குரு ரிஷபத்துக்கு வந்துட்டார் சொன்னால் அப்போ 9ஆம் இடத்தை சனி பார்ப்பார். சனி பகவான் 9ஆம் இடத்தை 8 மாத காலம் பார்க்குறாருன்னு சொன்னால் தந்தைக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு இடர்பாடுகள், தந்தையால் பிரச்சனை, தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு, பாக்கிய குறைவு ஏற்படும். எங்கே போனாலும் ஒரு சக்ஸஸ் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்களே, நமக்கு முன்ன அங்கே போய் நிற்கிதா நம்ம நாளில் அப்படின்ற மாதிரி பாக்கிய குறைவு ஏற்படும். 9ஆம் இடத்தை சனி பார்த்ததுன்னு சொன்னார்.
அப்போ வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல விருக்கும் அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும். தாஸ்தாவேஜிக்களை சரிவர எடுத்து செல்ல வேண்டும். தந்தைக்கு உடம்பு முடியாமல் கூட போகலாம், ஆஸ்பத்திரி செலவு வைக்கலாம், நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதெல்லாம் அதான் 9ஆம் இடம் சரியில்லைன்னு சொன்னால் செலவினங்கள் தான் வரும். அதுவும் சனி பார்த்ததுன்னு சொன்னால். சரி, அடுத்தது எங்கே பார்க்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை அதாவது 10ஆம் பார்வையாக சனி பார்ப்பார். அப்போ ராசிக்கு 4ஆம் இடம் ஆகிடும். ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னும்போது முதல் 4 மாதம் விருச்சிகத்தை குரு பார்க்க மாட்டார். ரிஷபத்துக்கு போனதுக்கப்புறம் தான் பார்ப்பார். அப்போ முதல் 4 மாதம் பார்த்திங்கன்னா தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். தாய் வழி சொந்தம். இது முதல் 4 மாதம் தாங்க நம்ம சொல்கிற பலன். அதாவது மே 1ஆம் தேதி பிறகு பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஆகிடுவார். குரு எங்கே போயிடுவார்? ரிஷபத்துக்கு போயிடுவார். அப்போ குரு பார்வை ஏற்பட்டு விடும் விருச்சிகத்துக்கு. அப்போ குரு பார்வை வருவதற்கு முன் இந்த 4 மாத காலம் 124 நாட்களும் பார்த்திங்கன்னா தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். உங்கள் தேகத்துலேயும் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். 4ஆம் இடம் படிக்கிற பசங்களாக இருந்தால் கூட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கணும். மேனாமணிக்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. உங்கள் சுகஸ்தானத்தை சனி பார்க்குறதால குரு அப்புறம் பார்ப்பார் மே மாதத்துக்கு பிறகு. அது வரைக்கும் சனி பார்க்குறாரு. அப்போ சுகம் கெட்டு போச்சு. உங்களுக்கும் மருத்துவமனை செலவு வைக்கலாம், பிபி சுகர் எகிரலாம். இது சனி பகவானுடைய ஸ்தான பலம், பார்வை பலம் நம்ம பார்த்தோம். இப்போது 7ஆம் இடத்தை பார்த்ததை பற்றி நம்ம சொல்லிட்டோம். 7ஆம் இடத்துல குரு 4 மாதம்தான் பார்ப்பார் ராசி, அதுக்கப்புறம் பார்க்க முடியாது இல்லையா? அதுதான் அங்கே இருக்கிற நகரம். இப்போ ராகு கேதுக்களை எடுத்துக்கொள்ளலாம். இந்த ராகு பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா 2ல் கேது அப்படின்னா ராகு 8ல் வருவார். 8ஆம் இடம்னாலே உங்களுக்கு ராகு போய் அமர்ந்தால் அசிங்கம், அவமானம், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு போக வேண்டிய சூழ்நிலை, பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 8ல் ராகு இருக்கிறது நல்லதானா? நல்லதல்ல. அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணுங்க. 8ல் ராகு இருக்கிறது துர்க்கையை வழிபாடு பண்ணணும். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தான். அந்த போலீஸ்காரங்க, அதாவது செவிலியர், டாக்டர், காவல்துறையில் பணிபுரிபவர்கள், போலீஸ்காரங்க மட்டும் இல்லை, காவல்துறை டோட்டலாகவே, டாக்டர்ஸு, வக்கீல், வழக்கறிஞர்கள், இவங்க தான் பிரச்சனையான தொழிலை இப்போ டெய்லி பார்க்குறாங்க, டெய்லி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா அடுத்தவங்க பிரச்சனை தானே அவங்க தீர்க்குறாங்க. அப்போ என்னன்னாக்கா அவங்களுக்கு பிரச்சனை வராது. செவிலியர், டாக்டர், வழக்கறிஞர்கள், காவல்துறை, அத்தனை இப்போ அதிகாரிகளும் சரி, பணியாளர்களும் சரி, அத்தனை பேரும் எல்லாத்துலேயும் அப்படி தான். டாக்டரு, ஹாஸ்பிட்டல்லையும் சரி, செவிலியர்களும் சரி, நர்ஸும் சரி, எல்லோரும் அடுத்தவங்க பிரச்சனையை அவங்க தீர்க்கறதால என்னன்னா அவங்களுக்கு பிரச்சனை பெருசாக இருக்காது. அதே நேரத்தில் நம்ம ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த எம்டி, எம்எஸ்ஸு, எம்ஃபில், பிஹெச்டின்னு படிப்பாங்க இல்லையா? இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம். நல்லா படிப்பாங்க, நல்லா தீசிஸ் அட்டன் பண்ணுவாங்க, சப்மிட் பண்ணுவாங்க, நல்ல மார்க் எடுப்பாங்க, சந்தோஷமாக பாஸ் பண்ணுவாங்க. இப்போது 8ஆம் இடம் அப்படின்னாலே அசிங்கம், அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம். ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் ஜாக்கிரதையாக தான் இருக்கிறேன். நான் யாருக்கும் வம்பு தும்புக்கும் போகிறதில்லைங்க. சும்மா நான் தெருவில் நின்னுங்க, 2 பேரும் எவனோ சண்டை போட்டுக்கிட்டான். நான் அதை பார்த்ததுக்கு என்னை சாட்சி எழுதி போட்டான். கட்சியில் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு என்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இதுதான் இப்போ நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணலாலும் பிரச்சனை உங்களை தேடிட்டு வரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 8ஆம் இடங்கிறது அசிங்கம், அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம். சில நேரத்தில் தண்டனைகள் கூட அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் ஜனனகால திசா புத்தி சரியில்லைன்னு சொன்னால் தண்டனையை அனுபவிக்கணுன்னா ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை ஆகி
உங்களுக்கு இதை அப்படி ஒரு தண்டனைன்னா எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாமே, அலுவலகத்தில் தான் வரணும்னு அவசியம் இல்லையே. அப்படி ஒரு நிலை வரும். சரி, இந்த கேது என்ன பண்ணுவார்? அடாடா 2ஆம் இடத்துல கேது வராருங்க. முதல் 4 மாதம்தான் நீங்கள் பயப்படணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பயம் தேவையில்லை கேது பகவானால். ஏன்னா குரு பெயர்ச்சி மே மாதம் 1ஆம் தேதி ரிஷபத்துக்கு வரார். அப்போ அங்கேருந்து குரு உங்களை கேதுவை பார்ப்பார் 5ஆம் பார்வையாக. பிரச்சனை கிடையாது. அவர் கேது 2ல் இருந்தாருன்னா 3ல் இருந்தாருன்னா குரு பார்வையில் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போது முதல் 4 மாதம் குடும்பத்தை நல்லா பிரிப்பார். குரு பார்க்க முடியாது இல்லையா. அப்போது மேஷத்தில் இருக்க குரு இங்கே பார்க்க முடியாது. அப்போ கேது முதல் 4 மாதம் அந்த சிம்ம ராசி அன்பர்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய வரும். விட்டு கொடுத்து போனோம், கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் சண்டை அனாவசியமாக வரும். கோபத்தை கலப்பு விடுவாங்க, டென்ஷன் பண்ணிவிடுவாங்க. கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் எல்லாருமே. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். 2ல் கேது இருக்குப்பா, குடும்பத்தை நல்லா பிரிக்கும். கணவன் மனைவியே பிரிச்சிடும். போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அது பிரித்து விட்டுரும். அந்த அளவுக்கு 2ல் கேது இருந்தால் பிரச்சனை. அது இந்த 4 மாத காலம் மே 1ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அதே போல் வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து பேசணும். நீங்கள் பேசுகிற இடத்துல ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு பிரச்சனைகள் வரும். மொத்தத்தில் குடும்பத்தை பிரிக்கும். கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். பணம் லேவாதேவி கொடுத்தா வராது. ஒன்வே டிராஃபிக் மாதிரி போனதோட போச்சு, அவ்வளோதான், வராது. அப்போது கொடுக்கல் வாங்கல், ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. மற்றபடி படிக்கிற ஆரம்ப கல்வி படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, குறையில்லை. அடுத்தது குரு பகவானை எடுத்துக்கலாம். குரு பகவான் இந்த 2024க்கு என்ன பண்ணுவார்? எங்கே இருக்கிறார் குரு பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மாத காலம்தான் அவர் 9ல் இருக்கார். கொஞ்சம் யோகத்தை தரார், பார்வை பலம், ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நான் 9ல் குரு இருந்தால் ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னுவாங்க. அப்போது இந்த மற்ற கிரகங்களை விட இந்த குரு நல்லது செய்வார். அந்த 4 மாத காலம் அங்கே இருப்பார். அப்புறம் ஒரு ரிஷபத்துக்கு வந்துடுறாரு. இப்போ அந்த 4 மாத காலம் தந்தைக்கும் உங்களுக்கும் எந்த கருத்து வேறுபாடு இருக்காது. சந்தோஷமாக இருப்பீங்க. தந்தை வழி சொந்தங்கள், பங்காளிங்க எல்லோரும் ஆதரவாக இருப்பார்கள். வெளிநாடு போவீங்க, உயர்கல்விக்காக போவீங்க, உத்தியோகத்துக்காக போவீங்க, இல்லை சொந்த தொழிலுக்காக போவீங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேர்லையாவது போயிட்டு வருவீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க 9ல் குரு இருக்கிற வரைக்கும். பார்வை பலம் ராசியை பார்க்க போது பிரச்சனை இல்லை. 3ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை பார்க்க போது இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்க போது பூர்வீகத்திலிருந்து எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்க போகிறது. சரியா? ரைட். அதுக்கப்புறம் மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி. அப்போ இந்த குரு பெயர்ச்சி வரும்பொழுது எங்கே வராருன்னா 10ல் குரு வரார். ஏற்கனவே 7ல் சனி, 8ல் ராகு, 8 மாத காலங்க அந்த 10ல் குரு வர்றது. மே 1ஆம் தேதியிலேருந்து வருஷம் டிசம்பர் 30 வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் இருப்பார்ல. 1ஆம் தேதி ஜனவரி 2025 ஜனவரி வர்ற வரைக்கும் அவர் அங்கே தான் இருப்பார். அப்போ 10ஆம் இடம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு என்ன அப்படின்னா, பட்டம் பதவி பதவி பறி போகும். வேலையில் பிரச்சனை வரும், டிஸ்பியூட்டு. ஐயோ அது ஏன் கேட்குறீங்க? நான் நல்லா தான் இருந்தேன், திடீர்னு தூக்கி கொண்டு போய் சவுத்தில் இங்கே ஒரு இடத்த போட்டாங்க ரிமோட்டில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு குடும்பம் ஒரு இடத்துல இருக்குது, நான் ஒரு இடம் இருக்கிறேன், ரொம்ப தத்தளிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவு இருக்கும். இந்த 8 மாத காலமும் கொஞ்சம் வேலையில் சிரமமாக தாங்க இருக்கும். வேலை பளு இருக்கும். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சர்கள் இருக்கும். இல்லை ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங், ஏதாவது இடம் மாறுதல் இருக்கும். ஏதோ வேலையில் ஒரு ட்ரபுள். அதாவது 10ஆம் இடத்தில் குரு வந்தால் பதவி ஆட்டங்காணும், பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வேலை இழப்பு கூட நடக்கும். அப்போது நீங்கள் எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். உங்கள் ஜனனகால ஜாதகம் தசாபுத்தி சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பயப்பட தேவையில்லை.
இல்லைன்னா பயந்து தான் ஆகணும். நீங்கள் குருமாரை வழிபாடு பண்ணுங்கள். குருவை வழிபாடு பண்ண ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். இது ஸ்தான பலம். இப்போ பார்வை பலன்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு 2ஆம் வீட்டை குரு பார்ப்பார். குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பார். குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்ல பண வரவு, பொருள் வரவு. ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, உழைக்கிறீங்களே, சிரமம் பார்க்காம. அப்போது உங்களுக்கு வருமானம் வரும். குடும்பத்தில் அமைதி இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும். குடும்பத்தில் திருமணம் மட்டும் இல்லாமல் மற்ற சுப நிகழ்ச்சிகள் கூட நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பு மரியாதை ஏற்படும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் புதனுடைய ஆதிக்கம், அதாவது நீங்கள் 2ஆம் வீடு புதனுடைய வீடு. அப்போது வாக்கு சாதுரியம்னா வழக்கறிஞராக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், ஜோதிடர்களாக இருக்கலாம். ஆனால் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக சாதிக்கக்கூடிய காலகட்டம். இந்த உதாரணமாக ஆசிரியர் இருக்காங்க, நல்ல ஆசிரியர் விருது கிடைக்கும். ஜோசியர் இருக்கார், நல்ல அவர் மீடியாவில் பேசுகிறாரு, அவர் சொல்கிறதெல்லாம் பலிக்குது. வக்கீல் இருக்கார், 10ஓட 11 இருந்தார், இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நம்பர் 1 வக்கீல் அவர் தாங்க அந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறுதல்கள் ஏற்படும்னு சொன்னால் மிகையாக. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 4ஆம் இடத்தை குரு பார்ப்பார். அப்போ பணம் வருது, எல்லாம் வருதுன்னும் போது உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு லைன் வேணும்ல. வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, ஃப்ளாட்டு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, தோட்டம் தொரவு வாங்குவீங்க, நிலம், விவசாய நிலம் கூட வாங்கலாம். அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்கலாம், இல்லை புதுசே 4 வீலர் வாங்கலாம். பிள்ளைகளுக்கு கல்வி செலவு ஏற்படக்கூடிய காலகட்டம். ஏன்னா புதன் வேறு அங்கே இருக்கிறார், உங்களுக்கு குரு பார்க்குறாரு. அப்போ புதன் இருக்கிறாருன்னா கல்வி செலவு. பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, உயர்கல்விக்காக செலவு செய்வீர்கள். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார், நல்ல சுகவாசியாக இருக்க போகிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 6ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கலாம். வீட்டு சுப செலவுக்கு உதவும். அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணுன்ற சிம்மராசி அன்பர்கள் தாராளமாக போகலாம். அது உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ இல்லை சொந்த தொழிலுக்காகவோ எதற்கு சென்றாலும் இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு சொன்னால் சத்துருஸ்தானங்க. அது ஜெயிக்கக்கூடிய இடம். பிள்ளைங்க இருக்கிறாங்க, எக்ஸாம் எழுதுகிறாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறாங்க, அவங்க ஜெயிப்பாங்க. நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஜெயிப்பாங்க. ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது. இந்த சிம்ம ராசி அப்படின்னும்போது உங்களை பொறுத்தவரையிலையும் ராகு கேதுவால் பிரச்சனை, சனி பகவானால் பிரச்சனை, குரு பகவானால் மட்டும் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும். அப்போது ஓரளவுக்கு ஒரு 50% நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அது கூட பிகாஸ் ஆஃப் குரு டிரான்சாக்ஷன். குரு இங்கே 10ஆம் இடத்துக்கு வர்றது சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் பார்வை பலத்தால் சில நன்மைகள் தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவானை வழிபாடு செய்யணும் வருடம் முழுதும். இந்த 2ல் கேது இருக்கார் பார்த்தீங்களா, குடும்பத்தை நல்லா பிரிப்பார்னு சொன்னோம். அப்போது கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள், ராகுவுக்கு துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2024 ஒரு சுமாரான ஒரு ஆண்டாகத்தான் அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது வரைக்கும் நீங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த பதிவினை கேட்டீங்க.
இந்த 2024 ரொம்ப மோசமாக இருக்குன்னு பயந்துடாதீங்க. இது 30 விழுக்காடு தான் கோச்சாரம். கோச்சாரம் என்பது கோச்சாரம்னா இன்றைக்கி கரண்ட் பொசிஷன் தான் இது பேசுகிறோம். இது 30 விழுக்காடு தான். 70 விழுக்காடு நீங்கள் பிறந்த தசா புத்தி அடிப்படையில் தான் நடக்கும். அதனால் இந்த சிம்மராசிக்கு இது சுமாரான ஆண்டு 50% பலனை தரும். அதுவும் குரு பகவான் தான் பலனை தரப்போகிறார். இது சுமாரான ஆண்டு. பரிகாரம் சொல்லியிருக்கிறோம், தெய்வங்களை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.